ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. കുട്ടി ഇനിയും കുറച്ചുകൂടെ പൂവലിക്ക് ഞാൻ കൊഞ്ചം തുളസി വലിച്ചിക്കറേ അപ്പുറം നമുക്ക് കോയിലേക്ക് പോലാം. அது இത്ര ദിവസം எனக்கு ஒராளோட பேரு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் அந்த பேரு தெரிஞ்சது. அதான் அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த ஆளு சீக்கிரம் என்கிட்ட வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். அது யாருன்னால எனக்கே தெரியாது அபி. எனக்கு பேரு மாத்திரம் தானே தெரியும். ஆள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் காமிச்சு தரேன். அது இல்ல இல்ல உன்கிட்ட சொன்னா அப்புறம் நீ தெரியாம போய் உன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் அது யாரு என்னன்னு சேட்டை என்கிட்ட கேட்கும். அதனால இப்ப வேண்டாம். ஆளு முதல்ல எனக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உனக்கு பேரு மாத்திரம் இல்ல ஆளையே காமிச்சு தரேன். போதுமா? சரி. அது ஆளு உனக்கு பெண்டா? ஃப்ரெண்ட் இல்ல. சரி உனக்கு புரியறதுக்காக ஃப்ரெண்டுன்னு இப்ப வச்சுக்கலாம். சரி நம்ம இப்ப பூ துளசி எல்லாம் வெளிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாமா? அது சாமி கிட்ட போய் நமக்கு இஷ்டம் உள்ளவங்க பேரை சொல்லி அவங்க நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணா சாமி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு தான் அர்ச்சனை பண்றோம். ஓ அப்படியா? அர்ச்சனை பண்ணா அவங்க நல்லா இருப்பாங்களா? அப்பனா அச்சு என் பேபிக்கு அர்ச்சனை பண்ணடியா? அப்ப என் பேபியும் நல்லா இருக்கும்ல? அபி உன் பேபிக்கெல்லாம் ஒன்றும் என்னால் அர்ச்சனை பண்ண முடியாது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன் அச்சு என் பேபிக்கு அர்ச்சனை பண்ண மாட்டேன்? ஓ பெண்டுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ண சொல்லல. அப்ப பேபிக்கும் அர்ச்சனை பண்ண அச்சு. பேபி பாவம்ல. யாரு உன் பேபியா பாவம்? அவன் பாவம் ஒன்றும் இல்லை. அவன் சரியாய கேடி. அபி உன் பேபிக்கெல்லாம் ஒன்றும் நான் அர்ச்சனை பண்ண மாட்டேன். ஏன் அச்சு பண்ண மாட்டேன் சொல்லுடா. அது உன் பேபியோட பேரெல்லாம் ஒன்று எனக்கு தெரியாது. பேர் தெரிஞ்சாதான் அர்ச்சனை பண்ண முடியும். பேபியோட பேர் எனக்கு தெரியுமே. நான் சொல்லுடா. நீ அர்ச்சனை பண்ண. ஐயோ சரி எந்த பேரு? அது பேபியோட பேரு பேபி. பேபியோ? ஐயோ அபி பேபிங்கிறது பேர் இல்ல. பேபிக்கு வேற பேர் இருக்கும்ல. அது என்னன்னு சொல்லு. அதுதான் ஐயோ பேபியோட பேரு தான் பேபி. ஐயோ சரி சரி நான் உன்னையும் கோயிலுக்கு கொண்டு போறேன்ல. அங்க நீயே வந்து உன் பேபிக்கு அர்ச்சனை பண்ணிக்கோ. ஞானெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு மாத்திரம் தான் அர்ச்சனை பண்ணுவேன். சரி அப்பனா நானே கோயிலுக்கு வந்து பேபிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேன். போ. சரி நீயே பண்ணிக்கோ. சரி சீக்கிரம் பூவெல்லாம் வலிக்கி. அப்பதானே நம்ம சீக்கிரம் கோயிலுக்கு போக முடியும். சரி அப்ப இன்னும் எவ்வளவு பூ பறிக்கணும்? 5 பூ பறிக்கணுமா? 5 or 10 உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பறிக்கி. நான் கொஞ்சம் துளசி மாத்திரம் பறிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போலாம். சரி. அதான் ஐச்சுன்னு காலங்கத்துல குளிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப காய்ச்சல் சரியா போயிட்டா? அதே மச்சி காய்ச்சல் எல்லாம் சரியா போச்சு. பாத்தியா நான் கொடுத்த கஷாயத்துல தானே காய்ச்சல் சரியா போச்சு. அதே மச்சி நீங்க கொடுத்த கஷாயத்துல தான் சரியா போச்சு. அப்படி சொல்ல ஐச்சுக்கண்ணே. இன்னும் நல்லா சத்தமா மாப்பிள்ளைக்கு கேக்குறாப்புல சொல்ல ஐச்சுக்கண்ணே. என்னமோ அன்னைக்கு மாப்பிள்ளை நான் கச்சாயம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஏன் மாத்திரை மருந்துலயே சரியா போயிடும், உங்க கச்சாயம் மட்டும் வேண்டான்னு சொன்னாருல்ல. இப்ப பாத்தி ஆயிடுச்சுக்கண்ணே உனக்கு உன் அண்ணனோட மாத்திரை மருந்துல எல்லாம் சரியா போவாத காய்ச்சல் இந்த சிம்ரனோட கச்சாயத்துல தானே சரியா போயிருக்கு. அப்ப இந்த சிம்ரன் ஒரு வில்லேஜ் டாக்டர் தானே? அதே அம்மாஜி நீங்க പറഞ്ഞാലും இல்லனாலும் நீங்க ஒரு வில்லேஜ் டாக்டர் தானே. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி நல்லா சத்தமா சொல்லாயிட்டுக்கண்ணே. நல்ல சத்தமா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ பாக்குற எல்லாரும் கேட்டிருக்கோம் மச்சி. கேக்குது யாரு கேக்குறாங்களோ இல்லையா மாப்பிள்ளை கேக்குன்னு ஆயிட்டுக்கண்ணே. அதுக்கு என்ன மச்சி சேட்டன்கிட்ட நான் தனியாவே போய் சொல்றேன். சேட்டா நீ கொடுத்த மருந்துல சரியாவாத காய்ச்சல் இன்னைக்கு அம்மாச்சி கொடுத்த கஷாயத்துல தான் சரியா போச்சுன்னு. போதுமா? அது போதாயிட்டுக்கண்ணே. மாப்பிள்ளை நம்மள குறைக்கலாவே எடை போட்டுக்கிட்டு கிடக்காரு. நம்மளும் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிங்கிறத மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டணுமா வேண்டாமா? அதுக்கு தான் சொன்ன. வேற ஒண்ணும் இல்லை ஆயிட்டுக்கண்ணே. அம்மாச்சி நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு என் சேட்டனுக்கே நல்லா தெரியும்
மச்சி, அதொன்னும் நீங்க கவலைப்படாதீங்க. சரி கண்ணு, அப்புறம் என்ன காய்ச்சல் சரியாக போகவும் காலையிலேயே எங்க கிளம்பிட்ட? அது ஒன்றும் இல்லை மச்சி, கொஞ்சம் கோயிலுக்கு போகணும் போல இருந்துச்சு. அதான் அபியை கூட்டிட்டு ஞானும் அபியும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். ஓ, கோயிலுக்கு போறீங்களாக்கு? சரி சரி, நல்ல விஷயம் தான், போயிட்டு வாங்க. காலையில எந்திரிச்சு இப்படி குளிச்சு துளசி செடிக்கு விளக்கெல்லாம் வச்சு கோயிலுக்கு போறேன்னு சொல்லும் போதே கேட்கறதுக்கு எம்பிட்டு மங்களகரமா கிடக்கு. என் சைல்டுகளும் இப்படிதான், முன்னாடி எல்லாம் சாமி கோயில் குழம்பு எப்ப பார்த்தாலும் பக்தியாவே கிடைக்கும். ஆனா என்ன, இப்ப 2 பிள்ளைகளாகவும் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பாவதுக்கு வீட்டுல சாமி கும்பிடவே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எங்கிட்டு கோயிலுக்கு போவேன்? எந்த மச்சி, சேட்டா அண்ணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரா? அதெல்லாம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போவாரு. அந்த விஷயத்துல எல்லாம் மாப்பிள்ளைய குறை சொல்லிட முடியாது. அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில கோயிலுக்கு குளத்துக்கு சினிமாவுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கிட்டு எல்லாம் போவாரு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு பக்தி எல்லாம் இருக்கு. இந்த வீட்டுல மாப்பிள்ளைக்கு சைலுகண்ணுக்கு எனக்கு ஏன் இந்த நந்துக்கு கூட பக்தி இருக்கு. அப்பப்ப துளசி கிட்ட வந்து சாமி கும்பிட்டு கிடக்கும். ஆனா இந்த வீட்டுல பக்தி இல்லாத ஒரே ஆளு சின்னவன் மட்டும்தான். அதே, அவனுக்கு புத்தி சரியா இருந்தா பக்தி வரும். அவனுக்கு புத்தியே சரியில்லை, அப்புறம் இங்க இருந்து பக்தி வரும். இது சின்னவன் பிறந்ததுல இருந்து இந்த வரைக்கும் ஒரு நாள் இந்த கோயில் படியை மிதிச்சது இல்லம்மா. எதுக்கு இந்த நந்துக்கு 11ஆம் மாசத்துல மொட்டையை வச்சு காது குத்தணும், அது கோயில வச்சு தாமலே பண்ணணும்னு சொன்னதுக்கு அந்த பையன் இது என்ன சாஸ்திரமா தடங்க அப்படியெல்லாம் ஒன்று பண்ணணும்னு கிடையாதுன்னு சொல்லி பிள்ளைய தூக்கிட்டு போய் பார்பர் சாப்பில மொட்டை அடிச்சு நகைக்கடையில காது குத்தி கொண்டாண்டாமா. ஐயோ, அதுக்கு மாப்பிள்ளைக்கும் சின்னவனுக்கும் இந்த வீட்டுல ஒரு சண்டை தான் வந்துச்சு பாத்துக்க. அதையெல்லாம் நினைச்சா இப்ப கூட இந்த பையன் மேல கோவம் தான் வரும். ஆனா என்ன செய்யுது, பாவம் அவன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் நினைக்க தோணும்னு வச்சுக்க. எந்த மச்சி, அவன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்படி என்ன காரணம்? அது ஒரு பெரிய கதை ஆயிடுச்சு கண்ணு. அதெல்லாம் சொல்லணும்டா, இப்ப ஆதி காலத்து கதையெல்லாம் இழுக்கணும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. நீ பாவம் கோயிலுக்கு போனேன்னு நிக்கிற, அந்த கதையெல்லாம் நான் இன்னொரு நாள் உனக்கு பொறுமையா சொல்றேன். அது சின்னவன் அப்படிதான், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி கோயிலுக்கு மட்டும் போக மாட்டான். சரி சரி, நீ பிள்ளைய கூட்டிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வா. என்னத்த சொல்ல, என் சின்னவனை சொல்லியும் தப்பு இல்ல. 1க்கு 2 சாமி இருந்தும் எந்த சாமியும் அவனுக்கு நல்லது பண்ண வரலையே, அப்புறம் அவனுக்கு கோவம் இருக்கத்தானே செய்யும். ஹை பேபி. ஷோ, இன்னைக்கு என்ன இவ்ளோ அழகா இருக்கா? பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கொடு, மனசுக்குள்ள சடகுடு சடகுடு, மயக்கத்துக்கு மறந்தொன்னு கொடு கொடு. ஓ, காவேரி கரையில் மரமாயிருந்தால் பேருக்கு யோகமடி. ரெண்டும் தாவடியானால் காதல் பழுக்குமடி, காதல் பழுக்குமடி. ச்சே, அதான் இதுக்கப்புறம் அவ பக்கமே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டலடா. அப்புறம் அவ எப்படி இருந்தா உனக்கு என்ன? பேபி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் ஐச்சுவும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? அபி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வெளியே போறேன், நீ என் கூட வெளியே வரியா? அபி, வெளியெல்லாம் பின்ன போய்க்கலாம். நீ என் கூட கோயிலுக்கு வரேன்னு தானே சொன்ன. நம்ம கோயிலுக்கு போலாம் வா. அல்ல, சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அபி, யாரோ எங்கேயோ போட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். நான் வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், நீ வரியா இல்லையா அபி? வாங்கி தர அபி, வா போலாம். அபி, எனக்கு ஒன்னும் ஐஸ்கிரீம் வேண்டாம். நீ என் கூட கோயிலுக்கு தானே வரேன்னு சொன்ன. இப்போ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன்னு சொல்ற? நீ கோயிலுக்கு வா, நம்ம போய் அர்ச்சனை பண்ணலாம். ஐயோ ஆமால, அர்ச்சனை பண்ணணுமே. பேபி, ஐச்சு கோயிலுக்கு போய் ஐச்சோட பெண்டுக்கு அர்ச்சனை பண்ணனும் சொன்னிச்சு. அப்ப நானும் உனக்கு போய் அர்ச்சனை பண்ண போறேன். ஃப்ரெண்டுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு கோயிலுக்கு போறாளா? அர்ச்சனை பண்ற அளவுக்கு அப்படி யாரு இவளுக்கு ஃப்ரெண்டு? அபி, யாரோ யாருக்கும் அர்ச்சனை பண்ணட்டும், அதனால நமக்கு என்ன? நீ எல்லாம் ஒன்று எனக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். வா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். அச்சா பேபி, நம்ம யாருக்குனாச்சும் அர்ச்சனை பண்ணணும்னா சாமி அவங்கள
ஐயோ பி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அர்ச்சனை பண்ணா சாமி நல்லா பார்த்துக்கும்னு எந்த மென்டல் சொல்லுச்சு? அப்படியெல்லாம் அர்ச்சனை பண்ணாலாம் சாமி நம்மளை நல்லா பார்த்துக்கணும்லாம் இல்லை. எந்த சாமியும் நம்மளை நல்லா பார்த்துக்காது. நம்மளை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணா போதும், நல்லது நம்மளை தேடி வரும். அதுக்கெல்லாம் எந்த சாமிக்கும் அர்ச்சனை பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. யாரோ எங்கேயோ போய் யாருக்கும் அர்ச்சனை பண்ணட்டும், அதனால நமக்கு என்ன? நீ வா பி, நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரி அபி, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். ஐயோ, நான் பேபியோட ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். நான் அப்புறமா உங்ககிட்ட கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண வரேன். இந்த பூ வச்சுக்கோ, சாமி கிட்ட நான் என் பேபிக்காக குட்டேன்னு சொல்லி குடுத்துடு. பேபி வா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். வா பி, போலாம். ஏதாவது சமைக்கலாம்னு வந்தா இந்த கிச்சன்ல என்ன ஒண்ணுமே இல்ல. ஒரு நூடுல்ஸ் ஏதாவது இருந்தா செஞ்சு சாப்பிடலாம், இல்ல ஒரு ரவை சேமியா இருந்தா உப்புமாவாவது கிண்டி சாப்பிடலாம், சரி 2 முட்டையாவது இருந்தா ஆம்லெட்டாவது போட்டு சாப்பிடலாம். இது என்ன கிச்சனே கிளீனா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இப்போ என்ன செஞ்சு சாப்பிடுறது? அது சரி, இந்த கிச்சன்ல என்ன இருக்க போகுது? அதான் இவ்வளவு நாளா அம்மா அங்க இருந்து தானே சமைச்சு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இங்க என்ன இருக்கும்? ஆனா இப்போ சமைக்கணுமே, இப்போ என்ன செய்யறது? ஐயோ, வயிறு வேற ரொம்ப பசிக்குதே. இங்க சமைக்கிறதுக்கும் எதுவும் இல்ல. சரி, கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைக்கலாம்னா நம்ம கிட்ட காசும் இல்ல. இப்போ என்ன பண்றது? ருசியா பாக்குற, ருசியா பேசுற, ருசியா சமையல் செய்வியா நீ? ஹலோ, என்ன கிண்டலா? எங்க நான் என்னங்க கிண்டுறது? நான் வர்றதுக்குள்ள நீங்க அட்லீஸ்ட் ஒரு உப்புமாவது கிண்டி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னங்க அடுப்பு கூட பத்த வைக்காம இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்குங்க நான் உப்புமா கிண்டி வைக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? தலையெழுத்து இல்லைங்க, கடமை. உங்க அம்மா போகும்போது சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க திரும்ப வர வரைக்கும் எனக்கும் நீங்க சமைச்சு போட்டு என்னையும் பாத்துக்கணும்னு. அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் பொண்டாட்டிங்கிறதுனால உங்களுக்கு சமைச்சு போட்டு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் ரூம்மேட் தான். உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களை பாத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. சரி, ரூம்மேட்னே வச்சுக்குவோம். இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடணும்ல, அதுக்கு ஏதாவது சமைச்சா தானே சாப்பிட முடியும். அதுக்கு நம்ம 2 பேரும் தானே சமைக்கணும். இப்போ இங்க 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும். உங்க கூட சேர்ந்து சமைக்கிறதா? அதெல்லாம் என்னால முடியாது. சரி, வேண்டாம். அப்போ ஒரு நாள் நீங்க சமைங்க, ஒரு நாள் நான் சமைக்கிறேன். ஐயோ, என்ன இவன் ஒரு நாள் நம்ம சமைக்கணும்னு சொல்றான்? நமக்கு வேற சமைக்கவே தெரியாதே. ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும். அதனால நான் சமைக்கிற அன்னைக்கு எனக்கு நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்க சமைக்கிற அன்னைக்கு அதே மாதிரி நானும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ, ஹெல்ப் பண்ணாலே நமக்கு சமைக்க தெரியாது. இதுல எந்த ஹெல்ப்பும் பண்ணலனா நம்ம சமைக்கிறது ரொம்ப கேவலமா இருக்குமே. நம்மளாலயே வாயில வைக்க முடியாதே. என்னங்க, 2 ஆப்ஷன்ல எது ஓகேன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அது ஒரு நாளைக்கு நீங்க சமைக்கணும், ஒரு நாளைக்கு நான் சமைக்கணும்னா நான் சமைக்கிற அன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சுக்குவேன். ஆனா நீங்க சமைக்கிற அன்னைக்கு நீங்க சமைக்கிறதுலாம் எனக்கு ஒண்ணும் பிடிக்காது. அதுக்கு என்னங்க பண்றது? நீங்க சமைக்கிற அன்னைக்கு நீங்க சமைக்கிறத நான் சாப்பிடுறேன்ல, அப்ப நான் சமைக்கிற அன்னைக்கு நான் சமைக்கிறத தான் நீங்க சாப்பிடணும். இல்ல இல்ல, வேணாம். 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சேர்த்தே சமைச்சுக்கலாம். ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குன்னுச்சான். என்னது? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். சரிங்க, நீங்களே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். சரி, அப்புறம் சமைக்கிறது இங்க எதுவும் இல்லையே, எப்படி சமைக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வரும்போதே சமைக்கிறதுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கிட்டே வந்துட்டேன். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? என்ன சமையலுங்க, சமைக்கணும்ல, அப்பதானே சாப்பிட முடியும். சரி, ஆரம்பிக்கலாம். சரி, சமையலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ரூம்லயும் சரி வயசுலயும் சரி உங்களுக்கு நான் சீனியர், அதனால இப்ப நான் சொல்றதை கேட்டுதான் நீங்க பண்ணணும், ஓகேவா? ஐயோ, எல்லாம் நம்ம நேரம். நீ என்ன பண்றது? பசிக்குதே, சாப்பிடணும். அதுக்கு இவன் கூட சேர்ந்து சமைச்சாதானே சாப்பிட முடியும். இனி இவன் சொல்றதெல்லாம் பண்ணி தொலைவோம், வேற வழி. என்னங்க, பண்றதுக்கு ரெடியா? ரெடி, சொல்லுங்க. சரி, பத்த வைக்க தெரியுமா? என்னது? அடுப்புங்க, அடுப்பு பத்த வைக்க தெரியுமா? ஹலோ, என்ன எனக்கு அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் எனக்கு பத்த வைக்க தெரியும். நீங்க எப்படி சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, பத்த வைக்க தெரியுமா? அப்ப சரி, அப்போ பக்கத்துல வந்து உங்க கையால பத்த வைங்க பாப்போம். ஹலோ, என்னங்க சொல்றீங்க? எங்க அடுப்பு சொன்னங்க, அடுப்பு பத்த வச்சா தானே சமைக்க முடியும். ஐயோ, அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு எதுக்குங்க நான் உங்க பக்கத்துல வரணும்? நான் இங்கே பத்த வச்சுக்கிறேன். சரி, ஓகே, நீங்க அங்கே பத்த வைங்க, நான் உங்க பக்கத்துல வரேன். எதுக்கு எதுக்கு நீங்க பக்கத்துல வரீங்க? நீ
இங்க சமைச்சுக்கிறேன். ஏங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் தானே சொன்னோம். நான் இங்க உட்காந்து நீங்க அங்க சமைச்சீங்கன்னா ஒருவேளை நீங்க எனக்கு பிடிக்கிற மாதிரி சமைக்காம விட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால நானும் வருவேன். 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கணும். பக்கத்துல வரட்டுமா? மாயோனே செல்ல மாயோனே மாயோ செஞ்சு அழ தூக்குமாய மச்சானே என்ன சாய மச்சானே மாய மச்சானே என்ன சாய மச்சானே வரானே கிட்ட வரானே புத காத்த முதி பாக்க மீச வச்சானே கொஞ்சம் ஆசை வச்சானே மீச வச்சானே கொஞ்சம் ஆசை வச்சானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.